அன்பா, இப்போ நம்ம பேச போகிறது ரொம்ப கிரிட்டிக்கலான கான்வர்சேஷன். இட் வில் பி கோயிங் ஃபார் அட்லீஸ்ட் 4 to 5 minutes. ரொம்ப கவனமாக கேளுங்க. இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், ஒரு 90s கிட்ஸாக இருக்கலாம், இல்லை 2K கிட்ஸாக இருக்கலாம், இல்லை அதுக்கும் தாண்டி சம்திங் கிரிட்டிக்கல் இன் ரிலேஷன்ஷிப். இப்போ வி ஆல்வேஸ் சீக் லவ், அஃபெக்ஷன் அண்ட் எனிதிங் வி வாண்ட் இன் லைஃப் ஃப்ரம் எக்ஸ்டர்னல். அப்படி தான் பழகியிருக்கும். யூ வாண்ட் டு நோ ஒன் திங், நம்மளை உண்மையாக நேசிக்கல, நம்மக்கிட்ட உண்மையாக இல்லை, உறுதியாக இல்லை. இஃப் ஐ எம் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப். சரி, இப்படி வச்சுக்கலாமே, எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன தேவை அப்படின்றது எனக்கு தெரியாதப்ப ஹவ் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் சம் ஒன் டு ஃபுல்ஃபில் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன், மை நீட்ஸ், மை வாண்ட்ஸ்? இது ஒரு கொஸ்டின். தென் செகண்ட்லி, இப்போ நிறைய டிவோர்ஸஸ் நடக்குது. நிறைய இடத்துல வந்து இந்த பார்ட்னர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அந்த பிரிவினை வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு நிறையா பேர் வந்து ஆதரிக்கிறாங்க, நிறையா பேர் வந்து அதுக்கு ஆதரவு தர மாட்டாங்க. அந்த டாபிக் நம்ம போக வேணாம். பட் டு பி ஃப்ரேங்க், இதனால் இம்பேக்ட் சொசைட்டியில் எப்படி இருக்குது, அப்புறம் ஃபேமிலியில் எப்படி இருக்குது? இப்போ ஒரு நபர், ஒரு பெண்ணும் ஆணும் வந்து பிரிகிறாங்க அப்படின்னா, வாட் ஆர் த கான்ஃப்ளிக்ட்ஸ் ஹேப்பனிங் இன் தட் பிளேஸ், இன் தட் ஃபேமிலி? அந்த அந்த பொண்ணையோ அந்த பையனையோ பெற்ற அம்மா அப்பாவுக்கு, அவங்க கூட பிறந்தவங்களுக்கு, சுற்றி இருக்கவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது, சொசைட்டியில் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது. அண்ட் இவங்க பிரியறாங்க, பிரியலை, தட் இஸ் செகண்டரி. அண்ட் தென் அந்த ஒரு அன்னோனியமான ஒரு அன்பான ஒரு உறவு இல்லாதனால ஹோல் ஃபேமிலி இஸ் கெட்டிங் அஃபெக்டட், ஹோல் சொசைட்டி இஸ் கெட்டிங் இம்பேக்டட். அண்ட் தென் மென்டல், ஃபிசிக்கல், எமோஷனல் ஹெல்த் ஆஃப் த ஹோல் ஃபேமிலி. இப்போ நம்ம சொல்லலாம், ஒரு பையன் வந்து இப்படி இருக்கிறதுக்கோ, ஒரு பொண்ணு வந்து இப்படி இருக்கிறதுக்கோ அவங்க அப்பா அம்மா தான் காரணம். எக்ஸாக்ட்லி, தட்ஸ் ட்ரூத், கிரவுண்ட் ட்ரூத். ஒரு எப்படி வளர்த்துருக்காங்க, எப்படி இருக்காங்க, இட் மேட்டர்ஸ். பட் பியாண்ட் தட், ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறப்ப அஸ் அ பர்சனாக வி ஹாவ் டு டெவலப் சம் மசில்ஸ், வி ஹாவ் டு டெவலப் சம் எமோஷ்னல் மெச்சூரிட்டின்னு சொல்லலாம், இல்லை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல் ஸ்டேட்டை. இப்போ எனக்கு என்ன வேணும், நான் என்ன காதலிக்கிறேன்னா, எனக்கு என்ன பிடிச்சிருக்கா, எனக்கு என்ன பிடிக்காது? ஈவன் இன் ரிலேஷன்ஷிப், ஆர் வி டிஸ்கஸிங் வாட் ஐ லைக் இன் ரிலேஷன்ஷிப், வாட் ஐ டோன்ட் லைக் இன் ரிலேஷன்ஷிப், அண்ட் வாட் இஸ் பீங், வேர் ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் ஹிம் ஆர் ஹர், வேர் ஐ டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் ஹிம் ஆர் ஹர், அண்ட் ஹவ் ஐ ஃபீல் when I get connected with you, and how I, where is the resistance, where there is no connection, what is my experience? இதெல்லாம் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் பேசுகிறதே கிடையாது. அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் ஸோ கிரிட்டிக்கல் இன் ரிலேஷன்ஷிப், அண்ட் இட் இஸ் இன்டென்ஸ் அண்ட் இட்ஸ் சென்சிட்டிவ் பற்றி போனோன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். nowadays we are not being sensible. அதுதான் பெரிய ஒரு விஷயம். வந்து ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் கெட்டிங் டுகெதர், ஒன்னஸ் அண்ட் லவ், there is no created. இது வந்து ஒரு சுவாரஸ்யமான அன்பான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நம்ம எப்படியே போயிடுச்சு அப்படின்னா, இட் இஸ் லைக் கெட்டிங் தட், why he is not giving this, why she is not giving this. And it's not about getting, but pushing someone or pulling someone. It's experiencing, it's discovery, and it is attracting. And இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அது வந்து it's spiritual, divine also. You can't force that to happen. You can push or pull someone, and it doesn't happen in that way. So it's about learning, it's about wisdom, discovering the skills. And communication matters a lot in relationship. அப்போ ஒரு பையனோ பொண்ணோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து டெஃபினெட்லி தே மஸ்ட் கம் வித் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்துட்டு தே ஸ்டார்ட் டு டிஸ்கவர் ஹவ் ஐ கேன், எனக்கு என்ன வேணும் ரிலேஷன்ஷிப்லேயே தெரியாமல், என் பார்ட்னர் அப்படி பண்ணுறாங்க, இவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க அப்படி நடக்குது. வி ஆல்வேஸ் கோ பிளேம் வித் பீப்புள் அண்ட் வி கிரிட்டிசைஸ் பீப்புள் அண்ட் வி கோ வித் ஷிட், வி த்ரோ ஷிட் ஆன் அவர் பார்ட்னர்ஸ். இது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கான்வர்சேஷன்ஸ். உங்களுக்கு என்ன வேணும் அஸ் அ பார்ட்னராக? ஹாவ் யூ எவர் ஷேர் தட் வித் யுவர் பார்ட்னர், வித் தர் ஃபேமிலி? அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் என்ன வேணும், வாட் யூ ஆர் ரியலி எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் தட் பார்ட்னர்? அதை க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் ஃப்யூச்சர் வித் த பார்ட்னர். அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு
That kind of family must be developed. And rise, keep on rising together, grow together as a divine, bring a divine space or a proper ritual. Nowadays there's no ritual for any relationship, and the rituals are totally gone out of this camp of relationship. So it's a beautiful process. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஜேர்னி. ஆனால் இப்போ யூ ஃபைட், யூ ஆர்கியூ, we people do something and அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா they are left as a something, as a victim, or they left as a something they don't deserve and they don't get that. அவங்களுக்கு கிடைச்சாலுமே they are not being fulfilled or satisfied with their partner or their husband or wife, because there is no internal work. Namakulla, we are not doing internal work. How I treat my body, how is my physical state, what my body need, what is my soul purpose, who I am தேட ஆரம்பிக்கிறப்ப you will be getting what you really need in life, what you really want in life. So now நம்மளோட 3 months program, it's been started. ஆகஸ்ட் 1லேருந்து நவம்பர் 1 வரைக்கும் we are having, it's a meditation program. It's not a normal meditation. It's a pure and divine meditation where we will be practicing breath work, meditation practices, and we will be going deeper with chakras healing, and it will be intense. You will be finding what is your desire, what are the desires you have in life, and how to channelize that. And you will be scaling your aura, you will be cleansing your chakra, and you will be removing your blocks in the chakras, and you will be feeling mindful, blissful and happy. But for a Sunday we are having a session 5 to 7. You come there, discover, explore that, and enjoy the process of meditation with us. அதுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு ஜம்ப் இன், இட்ஸ் a 3 months program. ஃபுல்லாக கமிட்மெண்ட்டோட வாங்க. யூ வில் பி ஃபைண்ட் something different in your life. You will be experiencing something new in your life, and you will be scaling your health. You will be feeling fulfilled, complete and energetic throughout the process. Just jump in. கீழே வந்து ஃபார்ம் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதில் பார்த்துட்டு you get in and sign in. We are waiting for you. Bye.